அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. அன்பு நண்பர் கேட்ட கேள்விக்கு பதில் தொடர்ச்சி. யூசர் லொகேஷன் மற்றும் அல்காரிதம் படி சொன்னால் கூகுள் மேப்ஸ் எப்படி நீங்கள் இருக்கிற இடத்தை பொறுத்து வழியை காட்டுகிறதோ அதுபோலவே இறைவனின் நீதியும் ஒவ்வொரு மனிதனின் சூழலை பொறுத்து மாறுபடும். முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தவர், இவருக்கு ஹை ஸ்பீட் இன்டர்நெட், குர்ஆன் ஹதீஸ் வசதியுள்ளது. எனவே இவரிடம் எதிர்பார்க்கப்படும் அவுட்புட் அதிகம். இவர் தவறு செய்தால் தண்டனையும் அதிகம். இஸ்லாத்தை அறியாத சூழலில் பிறந்தவர், இவரை ஆஃப்லைன் மோடில் இருக்கிற ஒரு மென்பொருளாக கருதலாம். இவருக்கு தெரியாத ஒரு சட்டத்திற்காக இறைவன் இவரை தண்டிக்க மாட்டான். இதுதான் டிஜிட்டல் நீதி. குர்ஆன் கூறுகிறது, அல்லாஹ் எந்த ஓர் ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறி சிரமப்படுத்துவதில்லை. அல் குர்ஆன் 2:720. மேலும் குர்ஆன் கூறுகிறது, எவன் நேர்வழியில் செல்கின்றானோ அவன் தன்னுடைய நன்மைக்காகவே நேர்வழியில் செல்கிறான். எவன் வழிகேட்டில் செல்கின்றானோ அவன் தனக்கே கேடு செய்து கொண்டான். நிச்சயமாக ஒருவனுடைய பாவச்சுமையை மற்றொருவன் சுமக்க மாட்டான். நம் தூதரை அனுப்பாத வரையில் எவரையும் நாம் வேதனை செய்வதில்லை. திருக்குர்ஆன் 17:17. குர்ஆன் உலகத்தின் ஒட்டுமொத்த மக்களுக்கும் பொதுவாக இறக்கப்பட்ட வேதம். குர்ஆன் முழுக்க யா அய்யுஹன்னாஸ், ஓ மனிதர்களே என்றுதான் அழைப்புகிறது. எனவே அதை ஒவ்வொரு மனிதரிடமும் கொண்டு சேர்ப்பது இந்த உம்மத்தின் மும்மின்கள் மீது கடமையாகும் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுபோன்ற காணொளிகளை காணத் தொடர்ந்து இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்திக் கொள்ளுங்கள்.